ஆகஸ்ட் 3 உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை ரஷ்யாவோட மொரோஸ்விக்கி ஏர்ஃபீல்ட்ல பண்றாங்க. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து இது நடந்தது ஆகஸ்ட் 3. அடுத்தது ஆகஸ்ட் 6 அப்போ ஒரு இன்கர்ஷன் நடக்குது ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள. ஒரு மிகப்பெரிய கான்வாய், உக்ரைனோட கான்வாய் ரஷ்யாக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் 30 கிலோமீட்டருக்குள்ள பிடிச்சிட்டாங்க. சோ அடுத்தது ஆகஸ்ட் 9 ரஷ்யாவோட லிப்டஸ்க் ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிப்டஸ்க்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல். சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது ஆகஸ்ட் 9 அப்ப நடக்கக்கூடிய தாக்குதல். ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து தான். அதாவது ஒரு பிரியம்டிவ் ஸ்ட்ரைக், ஒரு இன்கர்ஷன், அதுக்கப்புறம் ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ரைக். சோ உக்ரைன் தரப்புல ஒரு மிக பிரம்மாண்டமான திட்டத்தை போட்டுதான் இதுக்குள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது இடத்துல ரஷ்யாவோட ஒரு புது வில்லேஜ் நாங்க பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட வீரர்கள் கொடியை விரிச்சுக்கிறாங்க. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஆனா ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, வந்தாங்க, கொடியை விரிச்சாங்க, போட்டோ எடுத்தாங்க, ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்புல சொல்றாங்க. பட் இருந்தாலும் அது போல ஒரு ஈவென்ட் நடந்துக்குது. எது எப்படியோ உங்களோட விருப்பத்துக்கே விட்டுறேன். உக்ரைன் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னே நம்ம வச்சுக்குவோம். இது ப்ரோ உக்ரைனியன் தரப்புல கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இல்ல கப்சிப்னு இருக்காங்க. இப்ப வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லல. கர்ஸ்க்குள்ள வந்து மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கீழே, அதாவது இப்போ வந்து உள்ள வந்திருக்காங்க இல்லையா கர்ஸ்க்குள்ள, அதுக்கு கொஞ்சம் கீழே ப்ரோஸ் அப்படின்ற ஒரு வில்லேஜ், இந்த வில்லேஜ்குள்ள வந்திருக்காங்க, ரஷ்யாவோட வில்லேஜ்குள்ள. சோ இது இந்த பகுதியில் நடந்திருக்கு. ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இன்கர்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது ரஷ்ய வீரர்களோட மனநிலைமை எப்படியா இருந்திருக்கும். சோ இந்த ஒரு 2 நாட்குள்ள எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்கன்னு உக்ரைனியன் தரப்புல சொல்றாங்க அப்படிங்கிற லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல லுகான்ஸ்க் ஒப்லாஸ்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லுகான்ஸ்க், கர்கிவ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய வில்லேஜஸ் இதெல்லாம் உக்ரைனோட ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ரஷ்ய தரப்பு சொல்றதெல்லாம் நம்ம வேணா கன்சிடர் பண்ணுவேன்னா உக்ரைன் தரப்பு சொல்றது மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம். தபிஃபிவ்கா, பிஷேனே, பெரிஸ்தோவோ, நோவோசில்கி, கீழே ஸ்டெல்மென்கிகா. சோ இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே ரஷ்யா பெருமளவுல முன்னேறி இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பல மரவசைகளை பிடிச்சு தொடர்ந்து முன்னேறும் பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சரி, இங்க லுகான்ஸ்க் பகுதி தான் முன்னேறி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் பல பகுதிகளை முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல போயிட்டோம் அப்படின்னா, அதுவும் சமீபத்துல இந்த நியூயார்க் பகுதியில வந்து ரஷ்யவர்கள் பிடிச்சிட்டு கொடியேத்தி காமிச்சிருந்தாங்க இல்லையா ஸ்கூல்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் தான் யுரிஃபிவ்கா. இந்த பகுதியில இருந்து இடதுபுறத்துல நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கவாட்டு தாக்குதல் எதுக்காக அப்படின்னா, இந்த அலெக்சாண்ட்ரியா போலியா இருக்கு இல்லையா, அந்த அலெக்சாண்ட்ரியா போலியும் இந்த பென்டோமோனிவ்கா இருக்கு இல்லையா, அந்த பகுதியை பிடிக்கிறதுக்காக ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு பக்கவாட்டு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது கூடவே இந்த ஆர்ச்சர் ட்ரெயினால இருந்து முன்னேறி வேகமா போயிட்டு இருக்காங்க இல்லையா, இப்பெல்லாம் அதெல்லாம் மறந்தே போயிருப்போம். சோ அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆர்ச்சர் ட்ரெயினால இருந்து பாத்தீங்கன்னா இவனிவ்கா இருக்கு இல்லையா, அந்த ஒரு செட்டில்மெண்ட் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புல தான் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் தான் கேட்டா இல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா வெசலேல இருந்து ஷெரீஃப்கா வரைக்குமே தொடர்ந்து பல பகுதிகளில் பல வரிசைகள் நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. அதுவும் ஹார்ட்ரிவ்கா இருக்கு இல்லையா, அந்த செட்டில்மெண்ட்ஸ்குள்ள ரஷ்யவர்கள் என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்தே சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளோட மேப்ல அந்த டிஃபென்ஸ் லைனை நான் மேப் பண்ணி காட்டுறேன். டிஃபென்ஸ் ட்ரென்ச் லைன் இருக்கு இல்லையா, அதை நான் காட்டுறேன், இந்த பக்ரோஸ்கோட டிஃபென்ஸ் லைனை. ஸோ இதுதான் உக்ரைன். நான் கீழே மினி மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஜூம் ஆகுன்னு சொல்லிட்டு. முதல்ல வரீங்களா, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. ஸோ நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்ச்சர் ட்ரெயின்ல முன்னேறிட்டு வராங்க இல்லையா, அதுதான் இது. இந்த பக்ரோஸ்க்ன்றது இந்த ஒரு பகுதி தான். ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்த பக்ரோஸ்க்கு நோக்கி தான் ரஷ்யர்கள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லைன் ட்ரென்ச்சை வந்து நான் இப்போ லோட் பண்ணி காட்டுறேன். இதுதான் ட்ரென்ச், இந்த கருப்பு கலர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே ட்ரென்ச். இந்த ரொம்ப சிறுசா இருக்கல ஸ்ட்ராங் ஹோல்ஸ். ஸோ இந்த ஹார்டிஃபிகாவுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா பக்ரோஸ்கோட மொதல் டிஃபென்ஸ் லைனை ரஷ்யவர்கள் உடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சோ கரண்டா இந்த பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்கு. இது ப்ரோ உக்ரைனியன் தரப்புல சொல்லக்கூடிய ஒரு அப்டேட் தான். நம்ம மேப் அப்டேட் பண்ணலாம், நீங்க டீப் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், சேம் லேயர் தான் இதுல லோட் ஆயிருக்கு நம்ம மேப்லயும். சோ எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது கூடவே இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல கீழே வந்தோம்னா கிருஷ்ணோரிவ்கா, அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ரஷ்ய தரப்புல இருந்து வெறித்தனமா இந்த பக்கத்துல முன்னேறிட்டு இருக்காங்க. உக்ரைன் என்னதான் அங்க எஃபோர்ட் போட்டாலும் ரஷ்ய வீரர்களை இது தடுக்கவே இல்லை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இங்க மட்டும்தான் உக்ரைனோட வீரர்கள் இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல குறைஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, 2-3 நாளாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடசா பகுதியில இருந்தும் மிக்கலேவ்கா பகுதியில இருந்தும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்சன் பகுதியில இருந்தும் ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரீமியா ஒப்லாஸ்ட் இருக்குல்ல, அதை பிடிக்கிறதுக்காக. நம்ம ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த தந்திரன்ஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது போல இருக்கும், இந்த இடத்துலலாம் ஹிமா ஸ்ட்ரைக்லாம் பண்ணிருப்பாங்க, நம்ம வீடியோ பதிவுகளா பார்த்திருப்போம். நான் அந்த டைம்ல சொல்லியிருப்பேன், குறைஞ்சது உக்ரைன் இந்த கிரீமியா பகுதியை பிடிக்கணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அந்த மிக்கலேவ்கா பகுதி, இதை சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன பார்ட் மாதிரி கூமாச்சியா இருக்குல்ல, இது வந்து மிக்கலேவ்காவோட ஒப்லாஸ்டுக்கு சொந்தமானது. இந்த சின்ன பார்ட்டாவது முதல்ல உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும். அந்த பார்ட் அங்கே உக்ரைன் கிட்ட இருந்ததுனா தான் அதான் ஆர்ட்லரி பேஸா பயன்படுத்தி முன்னேறக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ரெண்டாவது, அந்த பகுதியில தான் உக்ரைனோட வீரர்கள்
ப்ரிலிமினரியா ட்ரை பண்ணுவாங்க ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்றதுக்காகவும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ அதே போல சமீபத்தில் 2-3 நாளா இந்த பகுதிகளில் ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ உக்ரைனோட வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பகுதி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு ஃபாரஸ்ட் பகுதி, அந்த பகுதிக்குள்ள நாங்க வந்துட்டோம், உக்ரைனோட கொடி பறக்குது பாருங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓஹோ அப்படியா, இந்த வீடியோவும் சேர்த்து பாத்துங்க அப்படின்னு ரஷ்ய தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி முன்னேறி வந்திருந்தாங்க இல்லையா, அந்த வீரர்களை நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் ரஷ்ய தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை புரிஞ்சுக்க முடியுது, உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருக்காங்க, அதை நியூட்ரலைஸ் பண்ணி ரஷ்யா திருப்பியும் மீட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவா தெரியுது. இப்போ இதுல என்னன்னா சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கு, இது ஒரு செல்போன் மாதிரி இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலா சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ். இது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆன் பண்ணிடாதீங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ரஷ்யா வீரர்கள்கிட்ட இது பரவலா பரவிட்டு இருக்கு. நார்மலா இது போல இன்ஃபர்மேஷன் வார்னிங்லா பரவிட்டு இருக்கு, அதை நம்ம சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா உலகமே இந்த டிராக்கர்ல இருக்குங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அப்படி என்னன்னா இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கே அவைலபிளா இருக்கு, பிரான்ஸ் தரப்பு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இது. இது வந்து சேட்டலைட் டிராக்கரு, பப்ளிக் யூஸ் பண்ணது வேற மாதிரி இருக்கும், மிலிட்டரி யூஸ் பண்ணதுக்கு சில அப்கிரேடேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது சேட்டலைட் ஜாமர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இன்டர்நெட்டே இல்லைனாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இந்த போனுக்குள்ளேயே ப்ரீ இன்ஸ்டால்டா சில விஷயங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இலக்கு கொடுத்து உக்ரைனோட வீரர்கள் முன்னேறி போங்க அப்படின்னு சொல்லிட்டா இதை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இப்போ இந்த உக்ரைனோட வீரர்கள் எங்க இருக்கிறாங்க, எதை நோக்கி போகணும், அதுக்கப்புறம் எந்த பக்கத்துல இருந்துக்கலாம், எந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்கும், எந்த இடத்துல பின்வாங்கணும்னு கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதில் இருக்கும் போல இருக்கு. ஒருவேளை இதில் ஆப்ரேட் பண்ணும்போது ரஷ்யர்கள் ஏதாவது தப்பா கொடுத்துட்டாங்கன்னா இந்த லொகேஷனை எடுத்து உக்ரைனோட வீரர்களுக்கு கொடுத்துரும் போல இருக்கு. ஸோ ஹிமார் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், ஆர்டிலரி ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கலாம், ட்ரோன் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், எது வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இது போல டிவைஸ் கிச்சனா கம்ப்ளீட்டா இருக்க பேட்டரியில பிச்சு வீசிட்டு ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதை செஞ்சிருங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது போல ஒரு புது டிவைஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். சமீபத்தில் இதே போல ஒரு டிவைஸ் ரஷ்ய தரப்புல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் இல்லையா. அதாவது கமாண்டருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா இது துபாயோட ஷோ, டிஃபென்ஸ் ஷோல கூட ஷோல வச்சிருந்தாங்க அப்படிங்கிற போல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த டிவைஸ்லயே இருக்கக்கூடிய நெட்வொர்க் சென்ட்ரிக்கோட அது கனெக்ட் ஆயிருக்கும். அங்க இருக்கக்கூடிய கமாண்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்டிலரிக்கு லொகேஷன் கொடுக்க முடியும், பறந்துட்டு இருக்க ட்ரோன்களுக்கு லொகேஷன் கொடுக்க முடியும், ரெண்டாவது அந்த பகுதியில் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருந்தாலும் ஒரு லொகேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அந்த ஒரு விஷயத்துல இருந்து பண்ணலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல ஒரு சிமிலர் டிவைஸ் நாட்டோ தரப்பு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உக்ரைன் கர்சன் பக்கத்துல லேண்ட் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கர்சன் பகுதியில் சப்மரைன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதுக்காக உளவு வேலை பார்க்கறதுக்காக பெருமளவுல உக்ரைனோட ட்ரோன்கள் இந்த இடத்துல உளவிட்டு இருக்கு. காலையில ஒரு விஷயம் வந்திருந்த ஒரு வீடியோ பதிவு வந்து சைட்ல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த வீடியோ பதிவு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா பகுதி இருக்குல்ல, செவஸ்டோபோல், அதுக்கு பக்கத்துல எடுக்கப்பட்ட ஒரு பதிவு. இந்த இடத்துல ட்ரோன்கள் சுத்திட்டு இருந்து நாங்க பார்த்ததை அடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஆனா இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து இன்னொரு வீடியோ பதிவு வந்திருக்கு சாயங்கால தரப்புல, அந்த இடத்துல ஆயில் ஃபீல்டு இருக்குல்ல, நாங்க அதை அடிச்சிட்டோங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து ரஷ்யாவோட ஆயில் ஃபீல்டு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. ஸோ அதை வந்து அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு வந்து மேசிவா இந்த பகுதியில் ட்ரோனை வந்து உலா வச்சுட்டு இருக்காங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல, இங்க இருக்கக்கூடிய சப்மரைனை பார்த்து உக்ரைன் தரப்பு வந்து பயந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ரெண்டாவது ஏர் ஸ்ட்ரைக் நடக்க போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் ரஷ்ய தரப்புல செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட இருந்தும் சரி, லுத்வேனியா கிட்ட இருந்தும் சரி புது புது எய்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அடிவாங்க தயார்படுத்தணும் இல்லையா. ஸோ அதனாலதான் எய்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதுவும் அமெரிக்கா கிட்ட இருந்து 125 மில்லியனுக்கான அமெரிக்க டாலர், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 100 மில்லியனுக்கா செக் எழுதிட்டே இருப்பார் ஜோ பைடன் அவர்கள். அவரோட பவர் இருக்கு, அதனால இப்படி கொடுத்து பில்லியன் கணக்கில் கிராஸ் பண்ணி போயிருவான்னு சொல்லிட்டு ஸோ அது போலதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த எய்ட்ல பிரதானமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்காக கொடுக்க போறாங்க. ரெண்டாவது லுத்வேனியாவும் இந்த ஆன்டி ட்ரோன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டமும், ரெண்டாவது ஏர் டிஃபென்ஸ் தேவைப்படக்கூடிய மிசைலும் கொடுக்கறதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஒரு மேசிவ் மிசைல் அட்டாக் நடக்க போது உக்ரைனுக்குள்ள. இதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டிங்கிறதே உக்ரைனுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான டார்கெட்ஸ்ல அடிக்க போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா வெறித்தனமா அடிப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்துல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஏன் உக்ரைன் விடாம நெகோசியேஷனுக்கு போகாம இப்ப வரைக்கும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க? நாட்டோ நாடுகள் ஏன் கொஞ்சம் கூட உக்ரைனை நெகோசியேஷனுக்கு புஷ் பண்ணாம இப்ப வரைக்கும் தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க? இது போல பல கேள்விகள் இருக்கு இல்லையா. ஆக்சுவலா போன பதிவே நான் இதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆனா இது போல நிறைய நியூஸஸ் வந்துருச்சு. நம்ம அடுத்த பதிவுல இதுக்கான தெளிவான விளக்கத்தோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.